வாழ்க வளமுடனுங்க. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா, கடந்த அ, ஜனவரி 1 அன்றைக்கு நான் ஒரு உறுதிமொழி எடுத்தேங்க. என்னென்னா, என்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான 20 பேருக்கு, முக்கியமானது முதல் முதல் சுற்றில் தினமும் காலையில் ஒரு நேர்மறையான குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பணும். அதை வந்து தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த அந்த நியூ இயர் ரெசல்யூஷனை என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சொல்கிறப்ப அவர்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஏஜ்டாக திங்க் பண்ணுறீங்க, இந்த டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பணும் மாதிரி என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை பரவாயில்ல அப்படின்னா ஐ ட்ரைடுங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், அந்த 20 வந்து இப்போ 40 பேர் லிஸ்ட்டாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவலாக அனுப்புகிற மாதிரி தெரியும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார், அவர் எனக்கு கால் பண்ணார் லாஸ்ட் வீக், அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி வித் யூ. நீங்கள் வந்து எனக்கு அனுப்புகிற மெசேஜ் வந்துட்டு நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்கள் பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, உங்கள்கிட்ட டெய்லி பேசுகிற மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாலஜிஸும் கேட்டார். நான் திருப்பி ரெகுலராக ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் அனுப்புறது வந்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நினச்சி பண்ணலைங்க. நம்மளால் ஒருத்தர் ஒரு 20 பேர்லேருந்து 40 பேர், அது 60 பேர் ஆகலாம், காலையில் நேர்மறையான எண்ணத்தோட சந்தோஷ காலையாக விடியுது இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கோம் இல்லையா? செய்யுங்களேன். வாழ்க வளமுடன்.